எல்லோரும் கண்களை மூடி ஒரு விசை கேட்க போகிற வார்த்தைக்காக சொல்லுவோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே வந்திருப்பது ஆண்டவரே அப்பா தற்செயலாக அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, இது உம்முடைய திட்டமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தையை உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் இன்றைய நாளிலும் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ தகப்பன் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களை சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே அப்பா, என்னுடைய வார்த்தை எங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உண்மை கிட்டி சேரும்படியாய், உண்மை நெருங்கி வரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை முற்று முழுதாய் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. களிமண்ணை போல ஆண்டவரை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வனையும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் அப்பா அடியேனை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய ஆவியானவர் இந்த நாளிலும் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2025 help them to understand, just to translate a little bit. 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்த நாட்களை நாங்கள் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், எது ஆண்டவர் எதற்காக எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், எதற்காக மரித்தார்? ஆண்டவர் எதற்காக மரித்தார், எதற்காக சிலுவையிலே மரித்தார்? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், எதுக்காக ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார்? எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக மரித்தார். எதற்காக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? என்னத்து ஆண்டவருக்கு எங்களுடைய பாவங்கள் எதற்காக மன்னிக்கப்பட வேண்டும்? எடுத்து வாசிக்கலாம். கொலோசையர் 1 அதிகாரம் 21 வசனம். Colossians chapter 1 verse 21. Colossians chapter 1 verse 21. And you, who were once alienated and enemies in your mind by wicked works, yet now he is reconciled. 22 வாசிங்க. In the body of his flesh through death to present you holy and blameless and irreproachable in his sight. Yes, unblameless. அன்பிளேமபிள் பார்க்கல, அன்பிளேமபிள் அப்படின்னு இருக்குது தமிழில். முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எதற்காக அவருடைய மரணத்தை செய்தாராம்? எங்களை குற்றமற்றவர்களாக நிறுத்துவதற்கு. பிளேம்லெஸ்ஸா, அதாவது பிதாவுக்கு முன்பதாக எங்களை குற்றமற்றவர்களாக. ஏனென்றால் எங்களுடைய கடைசி என்னது? எங்களுடைய ஆஸ் அ கிறிஸ்டியனுடைய நோக்கம் என்ன? இட்டர்னல் லைஃப் இல்லையா? எங்களுடைய மரித்ததுக்கு பிறகு நாங்கள் பரலோகத்தை சேர்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ பரலோகத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் பிதாவுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் நாங்கள் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். குற்றமற்றவர்களாய் நாங்கள் நிற்க வேண்டி இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்துக்கு வந்து மரிக்கிறார். ஆமேன்.
இந்த உலகத்துக்கு வந்து மரிக்கிறார் ஆண்டவர். இப்போ நாங்கள் குற்றமற்றவர்களாய் நிறுத்தப்படலை என்றால் எங்களுக்காக நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கணும்ன்றதுக்காக, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பாடுபடுகிறார், அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், சிலுவையில் தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரையும் சிந்துகிறார் இல்லையா, சிந்தி மரிக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய நோக்கம் எங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்துறது என்று சொன்னால், இப்போ ரத்தம் சிந்தப்பட்டாச்சு இல்லையா. ஆண்டவர் ரத்தம் சிந்தினது எங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்துறதுக்காக. நாங்கள் குற்றமற்றவர்களாய் ஆகும்போது எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், எங்களுடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய விடுதலை, சரியா, விடுதலை, ஆன்மீக விடுதலை, அல்லது சுகவீனங்கள்லேருந்து விடுதலை, எங்களுடைய கட்டுக்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து விடுதலை, இதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். எதன் மூலமாக? அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக. ஆனால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது செய்யப்பட்டாச்சு. ஆண்டவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தியாச்சு, எங்களுடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்தப்பட்டாச்சு, எங்களுடைய சுகத்துக்காக, எங்களுடைய குணமாக்கலுக்காக ரத்தம் ஏற்கனவே சிந்தப்பட்டாச்சு, எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்காக ரத்தம் சிந்தப்பட்டாச்சு, எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டாச்சு. இப்போ ஆனால் ஏன் இன்னும் எங்களுக்கு அது கிடைக்கல? Why we didn't inherit it yet? ஆண்டவர் எல்லாம் செய்துட்டார், எங்களுக்காக சிலுவையில் மரித்தாச்சு. The work is finished. ஆனால் நாங்கள் இன்னும் அதை சுதந்திரிக்கல, அதை இன்னும் நாங்கள் சுதந்திரிக்கல. ஏனென்று சொன்னால், நாங்கள் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சின்ன ரத்தம், நாங்கள் எங்கள் குற்றமுள்ளவர்களாய் இருக்கும்போது, அதாவது குற்றமற்றவர்கள் என்ற ஸ்தானத்தை அடையாத வரைக்கும் அவருடைய ரத்தத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்துறதுக்காக ஆண்டவர் மரித்தார். ஆமென். இப்போ இதை எடுத்து வாசிக்கலாம். எப்படி ஆண்டவர் அதாவது இந்த வசனம் என்ன சொல்றது பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். First Thessalonians chapter 5:23. Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul, and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. Amen. எப்படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. தேவன் பரிசுத்தமாக்குகிறவர், ஆனால் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதில் நாங்கள் வேதத்தில் பார்ப்போமா, மிக சிலரைத்தான் வேதம் குற்றமற்றவர்கள் என்று சொல்லுது. நேரடியாக வேதம் குற்றமற்றவர்கள் என்று சொல்லப்படுவது மிக சிலர் தான். நோவாவை குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சகரியா, எலிசபெத் இருவரும் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. சகரியா, எலிசபெத் இருவரும் யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர். அவர்களையும் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம். தமிழில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் இங்கிலீஷை எடுத்து ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின் படியேயும் நடந்து, நியமங்களின் படியையும் நடந்து, குற்றமற்றவர்களாய் நடந்து, நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
before God, walking in all the commandments and ordinances of the Lord, blameless. ஆமென். அவர்கள் இருவரும் எப்படி இருந்தார்களாம்? குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கும்போது நாங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக எங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்துகிறதுக்காக ரத்தம் சிந்தினார். ஆனால் இப்போ குற்றமற்றவர்களாய் இருக்கும்போது எங்களுக்கு அதனுடைய உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா என்றால் அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். The angel said to him, "Do not be afraid, Zachariah, for your prayer is heard, and your wife Elizabeth will bear you a son, and you shall call him John." முதலாவது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். என்ன செய்யப்பட்டதாம்? அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் வயதானவர்கள். சகரியாவும் எலிசபெத்தும் வயதானவர்களாக இருந்தார்கள். அப்ப வயசான காலத்துல சகரியா அதை கேட்டிருப்பாரா, எனக்கு பிள்ளை ஒன்று வேணும்னு சொல்லி? இல்லை. அதுக்கு முன்பதாக அவருடைய ஜெபம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து கொண்டே இருந்தார். குற்றமற்றவர்களாய் 2 பேரும் எப்படி வாழ்றாங்க இவங்களோட வாழ்க்கை. இவங்க குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பு நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தபடினால ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வேண்டுதலை கேட்கிறார். அந்த வேண்டுதலை கேட்டு ஏற்ற காலத்துல அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். எங்களுடைய பார்வையில அது வயோதிக காலத்துல ஆண்டவர் குமாரன். சகரியாவையாலே நம்ப முடியல. இந்த வயசுல எனக்கு குழந்தையா? ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்பு கேட்டிருந்தாலும் அவருக்கு முன்பு நீதி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, குற்றமற்றவர்களாய் இருக்கும் பொழுது வேண்டுதலை கேட்கிற எங்கள் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. எங்கள் வேண்டுதலை கேட்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆமென். அடுத்தது பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம். Daniel chapter 6 verse 22. தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால், இதுதான் முக்கியமான விஷயம், அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஏன்னா தானியேல் எதற்காக அது நடந்ததுன்னு சொல்றாரு. அதாவது எங்களுக்கு இந்த கதை தெரியும். எங்களுக்கு தானியேலை சிங்க குகையில கட்டி போட்டார்கள் இல்லையா? ராஜா தானியேலை சிங்க குகையில கட்டி போட்டார். ஆனால் அந்த சிங்கங்கள் அவரை ஒன்றும் செய்யல. ஏன்? ஆண்டவர் அது சிங்கத்துடைய வாயை கட்டி போட்டார்னு வேதம் சொல்லுகிறது. எப்படி கட்டி போட்டார்? ஏன் கட்டி போட்டாராம்? ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்படும் போது சேதங்கள் எங்களை அணுகுவதில்லை. எதுவும் வெளியிலிருந்து வருகிற எந்த சேதமும் எங்களை பாதிக்காது. நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருந்தால். இப்போ குற்றமற்றவர்களாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி, என்ன செய்யணும்? நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கிறதுக்கு முதலாவதாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக ஆண்டவர் எதை எங்கள்கிட்ட எதிர்பார்க்க? குற்றமற்றவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கிறதுக்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது ஆண்டவர் எங்களை மன்னிக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 10வது வசனம். அது முதலில் அந்த அவர் ஃபாதர் அதுலேருந்து எடுங்க. இயேசு கற்பித்த ஜெபம் அது. லவுடா வாசி, வடிவா தெளிவா வாசிங்க. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, you will be done on earth as it is in heaven.
heaven. Give us this day our daily bread, and forgive us our debts as we forgive our debtors. And do not lead us into temptation, but deliver us from evil. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. ஆமென். இந்த ஜெபம் நாங்கள் we used to say that, isn't it? தமிழ்ல வாசிக்கலாமா? அது இருக்கா எடுத்துட்டீங்களா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தப்படாமல் தீமையிலும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆமேன். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு முதல் 2 வரியும் அது ஆண்டவரை நாங்கள் கிரீட் பண்ணுறது, கனப்படுத்துறது இல்லையா? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அது நாங்கள் ஆண்டவரை கிரீட் பண்ணுறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. சரியா? அடுத்ததா என்ன கேட்குறோம்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தருளும். அதுக்கு பிறகு எப்படி? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். இது இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம் இல்லையா? இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம். இயேசு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்போ நீங்க பாருங்க, அதுல 2-3 விஷயம் நாங்க கேட்கிறோம். ஒன்று ஆகாரத்தை கேட்கிறோம், இன்னொன்று மன்னிப்பு கேட்கிறோம், இன்னொன்று எங்களை சோதனையில உட்பட பண்ணாதேயும் என்று கேட்கிறோம். 4வது தீமையில இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லி கேட்கிறோம். 4 விஷயங்கள் இந்த விஷயத்துல ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம். இயேசு சொல்லி கொடுக்கிற ஜெபம் இது. இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த இடத்துலையுமே இந்த மன்னிப்புன்றதை தவிர மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க மற்றவர்களுக்கு செய்யறத போல இதை செய்யுங்கன்னு கேட்கல. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறோம். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்குல்ல, நீங்கள் சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் எனக்கே செய்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது நீங்கள் எனக்கே செய்கிறீங்க. உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்கும்போது நீங்கள் எனக்கே செய்கிறீங்க. சிறையில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது நீங்கள் எனக்கே செய்கிறீங்கன்னு சொல்கிறார். ஆனால் இது எல்லா இடத்துலையும் இதெல்லாம் நாங்கள் செய்யும் போது ஆண்டவருக்கு செய்கிறதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லலை, நான் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு ஆண்டவரே அதே போல் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லலை. நான் எப்படி மற்றவை எல்லாரையும் சோதனையில் விழப்படாமல் நான் பாதுகாக்கணும், அதே மாதிரி ஆண்டவரே என்னையும் சோதனையில் விழாமல் பாதுகாங்கன்னு சொல்லலை. தீமையில் நான் விழாத மாதிரி எப்படி நாங்கள் செய்கிறோம் இல்லையா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்டைம் வி ஹெல்ப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் when they struggle. அப்போ அவங்க பிரச்சனையில் விழாதபடிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சில நேரத்தில். ஆனால் ஆண்டவர்கிட்ட நாங்கள் அப்படி கேட்க, ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதே மாதிரி எங்களையும் தீமையில் விழாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு நாங்கள் கேட்கல. சரியா? ஆனால் ஆண்டவர் ஒன்றே மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் எப்படி மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அதே போல் ஆண்டவரே எங்களையும் மன்னியுங்க. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். அடுத்த வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்ற ஆண்டவர், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். சிம்பிள். நாங்க மன்னிச்சா ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஸோ மன்னிக்காட்டி, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அவ்வளவுதான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை சுத்திகரியுங்க, ஆண்டவரே எங்களோட பாவங்களை எல்லாம் மன்னியுங்க, ஆண்டவரே எங்களோட குற்றங்களை எல்லாம் மன்னியுங்க. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படித்து நாங்கள் கேட்டாலும் நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கலைன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்க போகிறதில்லை. ஆகவே ஆண்டவருக்கு முன்னால் குற்றமற்றவர்களாய் நாங்கள் நிற்கணுமெண்டா ஃபர்ஸ்ட் நாங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். எங்களை நோக்கி எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் ஏராளம் இப்போ இருக்கு. இந்த உலகத்தில், நாங்கள் இருக்கிற உலகத்தில் எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை விட தீமை செய்கிறவர்கள் அதிகம். எங்களை பற்றி புறங்கூறுகிறவர்கள் இருக்கலாம், எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள் இருக்கலாம், எங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் காயப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் மன்னியுங்க. நாங்கள் போன முறை இன்னொரு
மெசேஜில் கூட நாங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துக்கு இது எல்லாம் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினாங்க, இயேசுவை வாரினால் அடித்தாங்க, காயப்படுத்தினாங்க, முகத்தில் துப்பினாங்க. எல்லாவற்றுக்கும் மேலால் அவர் சிலுவையில் அறைந்து ரத்தம் போகிறவரையும் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவருடைய ஆவி பெரியும் வரையும் விட்டார்கள். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன சொன்னாங்க? அவரை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரலிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சிலுவையிலே இருந்து கொண்டு சொன்னார், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அது ஆண்டவர் எங்களுக்கு ஜெபத்தில் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, அவருடைய வாழ்க்கையில அவருடைய மரணத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், மன்னியுங்கன்னு சொல்லி. ஆமென். அப்ப நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது பிதா எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறார். அப்ப நாங்கள் பிதாவுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 14. James chapter 3 verse 14. யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம். But if you have bitter envy and self-seeking in your hearts, do not boast and lie against the truth. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கிறீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டிதிருங்கள். சத்தியத்தில் விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். ஆமென். உங்கள் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை வச்சிருக்க வேணாம்னு சொல்றார் ஆண்டவர். விரோதத்தை வைத்திருக்க வேணாம்னு சொல்றார். எங்களுக்கு இதுவரைக்கும் எல்லாரும் செய்யற கஷ்டங்கள் எல்லாம் என்னத்தை கொண்டு வரும் சொன்னா, கசப்பத்தான் கொண்டு வரும். மனசுல சில நேரங்களில் பயங்கர வைராக்கியம் வரை, இவங்களோட வாழ்க்கையில பேசவே கூடாது, இவங்களை வாழ்க்கையில நாங்கள் கண்டுகொள்ளவே கூடாது, கசப்பான வைராக்கியம், அது வைராக்கியம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னா, கசப்பான வைராக்கியத்தை இருதயத்துல வைத்திருக்க வேண்டாம்னு சொல்றார். விரோதத்தை வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்றார். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றார், சிலுவையில என்ன சொல்றாரு, பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் ஏன் மன்னிக்கிறான்னு சொன்னா, ஆண்டவருக்குள்ள அந்த கசப்பு இல்லை, அந்த வைராக்கியம் இல்லை. ஆமென். ஆண்டவர் 2 சாமுவேல் 13வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிக்க தேவையில்லை, நான் சொல்றேன் அந்த ஸ்டோரியை. அப்சலோமை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு அப்சலோம்? அப்சலோம் யாரு? தாவீதுடைய குமாரன், மூத்த குமாரன். அப்சலோம் தாவீதுடைய மகன். இது அப்சலோமை பற்றி நாங்கள் படிக்கும்போது அவரை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் எங்களுக்கு வராது பைபிளில். ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். ஆனால் அப்சலோமை பற்றி, அவருடைய உருவத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகானவர்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவ்வளோ அழகாக இருப்பார். இந்த அப்சலோமுடைய கேரக்டர் ரொம்ப மோசமாய் போகிறதுக்கு முதலாவது காரணம் அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட கசப்பு, வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், விரோதமான மனப்பான்மை. அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்சலோமுக்கு ஒரு சகோதரி தாமார், மிகவும் அழகானவளாய் இருப்பாள். இந்த தாமாரை வந்து அப்சலோமினுடைய இன்னொரு சகோதரன், அதாவது தாவீதினுடைய இன்னொரு மனைவியின் மகன், ஸ்டெப் பிரதர், இவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னா, தாமாரின் மேலே ஆசை கொள்ளுகிறார், தன்னுடைய சகோதரியின் மேலே ஆசை கொள்ளுகிறான். இதன் மூலமாக அவன் தவறிழைக்கிறான். அந்த சகோதரியை ஃபோர்ஸ் பண்ணி கற்பழிக்கிறான். இது ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான். இதனால அப்சலோமுக்கு தன்னுடைய சகோதரியை சீரழித்த காரணத்துக்காக, அதாவது அதோடைய ஸ்டெப் பிரதருடைய பேர் அவருடைய சகோதரனுடைய பேர் அம்னோன். 2வது புத்திரன். அப்ப அம்னோன் செய்த இந்த தகாத காரியத்தினால அப்சலோமுக்கு விரோதம் உண்டாகிறது, மனசுல கசப்பு.
ஆனா தன்னுடைய சகோதரிக்கு சொல்றான், நீ இதை ஒன்றும் எடுத்துக்கொள்ளாத, நீ அமைதியாயிரு என்று தன்னுடைய சகோதரிக்கு அப்சலோம் சொல்லுகிறான். ஆனால் இருதயத்தில் அவனுக்கு அது கசப்பாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த கசப்பு வளர்ற இந்த கசப்பு என்ன செய்ய சொல்ல, தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விடுகிறான் அப்சலோம். இதுதான் அவன் செய்கிற முதலாவது மிகப்பெரிய குற்றம். ஏன் இந்த குற்றம் ஏன் வந்தன்னு சொன்னால், எது அவனை அந்த கொலையை நோக்கி வழிநடத்தினான்னு சொன்னால், அந்த மனசுல இருந்த கசப்பு, அந்த விரோதம். இந்த விரோதமும் கசப்பும் உள்ளே இருக்கும் வரும் அது என்ன செய்யும்னு சொன்னால், அது வளர்ந்து 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 எங்களை பாவத்துக்கு நேராய் கொண்டு போகும். தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான். சகோதரனை கொலை செய்கிற அதே நேரத்தில் மற்ற சகோதரனையும் கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறான். அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தில் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். அதை விட மிக கேவலமான ஒரு விஷயம் அடுத்தது அவன் செய்வான். தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்திலே பிரவேசிப்பான். தவறான உறவு கொள்ளுகிறான். தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டி, அதாவது தன்னுடைய தாய்க்கு சகோதர சமமானவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறான் அப்சலோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய இருதயத்தில் இருந்த கசப்பு. முதலாவதாக ஏற்பட்ட கசப்பான அந்த வைராக்கியம், அந்த விரோதமான வைராக்கியம் அவனை தவறான வழியில் நடத்தி போகிறது. ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இருதயத்துல கசப்பு வைத்திருக்க வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் நிறுத்தப்பட வேண்டுமாய் இருந்தால், குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டுமாய் இருந்தால், இருதயத்துல நாங்கள் கசப்பு இல்லாதவர்களாய் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாய் பார்ப்போமானால், நாங்கள் குற்றமற்றவர்களாய் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 15வது அதிகாரம் 17வது வசனம். Matthew chapter 15 verse 17. Do you not yet understand that whatever enters the mouth goes into the stomach and is eliminated? But those things which proceed out of the mouth come from the heart, and they defile a man. வாய்க்குள்ளே போகின்றதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கலைந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவை இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். என்ன தீட்டுப்படுத்துமாம்? தீட்டுப்படுத்துறன்னு சொன்னா என்னது? வார்த்தை. இதயத்துல தீட்டுப்படுத்துறது நம்மளை அசுசிப்படுத்துறதுக்கு, அதாவது எங்களை குற்றப்படுத்துறது என்று சொல்லலாம். அதாவது எங்களை அழுக்காக்குறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாயில இருந்து வருகிற வார்த்தை எங்களை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பட்டவீசே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாயின் வார்த்தையிலே மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. நாங்களுடைய வாயில சொல்ற வார்த்தைகள் எப்போதும் பரிசுத்தமான வார்த்தைகளாக, நல்ல வார்த்தைகளாக, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எங்களோட வாயிலிருந்து வருக, ஏண்டா எங்களுக்கு மிக கவனமா இருக்க வேண்டியது, எங்களோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன செய்யுமா? எங்களை தீட்டுப்படுத்தி விடுவோம். ஏண்டா அது எங்கே இருந்து வருது? தொண்டையிலிருந்து வர்றதில்லை, இருதயத்திலிருந்து வருகிறது. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வெறுமனை வாயிலிருந்து நாவிலிருந்து வர்றதில்லை, இருதயத்திலிருந்து வருகிறது. அதனாலே அது எங்களை தீட்டுப்படுத்தும். இது யாரு சொல்றேன்னு சொன்னா, சுவிசேஷகர் சொல்லல, அல்லது வேற ஆசாரியர்களோ அல்லது தீர்க்கதரிசிகளோ சொல்லல, இயேசு கிறிஸ்து தானே சொல்லுகிறார். இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை தீட்டுப்படுத்தும். நீங்க சாப்பிடுறது உங்களை தீட்டுப்படுத்தாது. நீங்க இப்ப நம்ம நிறைய இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், சில சாப்பாடுகளை சிலர் சாப்பிட்றது இல்லை, அது எங்களுக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லி. முக்கியமாக
வேறு சமயங்கள் இருக்கிறவர்கள் சாப்பிட மாட்டார்கள் சில சாப்பாடுகளை. இது எங்களை தீட்டுப்படுத்தும், இது அருவருப்பானது, இது கடவுளுக்கு உகந்தது இல்லை என்று சொல்லி பல சாப்பாடுகளை நான் புறம் தள்ளி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், உங்களை வாய்க்குள்ளே போகிறது என்ன செய்யும், அது ஆசன வழியாக வெளியில் போயிடும். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்களை தீட்டுப்படுத்தும்னு சொல்லி சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டுமா இருந்தால் வாயினுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கும். வாயிலிருந்து நாங்கள் என்ன வார்த்தை சொல்லுறோம். இதில் யாக்கோபு 3வது அதிகாரம் நான் நீங்கள் வாசிக்கத்தவில்லை, நான் சொல்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. என்ன செய்யக்கூடாதா, நாங்கள் துதிக்கிற அந்த வாயால் சபிக்கிறதையும் செய்யக்கூடாது. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவாலயத்துக்கு வருகிறோம், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம், அல்லது வீட்டிலிருந்து ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். துதிக்கிற வாயால் என்ன செய்யக்கூடாதாம், சபிக்கக்கூடாதாம் மற்றவர்களை. அப்போ என்ன செய்யணும், சபிக்கிறதுக்கு பதிலாக எதிர்கருத்து என்ன, ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். எங்களோட வார்த்தையில் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். இப்போ இது அர்த்தம் என்ன, எங்களுக்கு தீமை செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு தீமை செயல்களை நாங்கள் என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்க வேண்டும். மற்றவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கட்டும் கெட்டவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு அவர்களை சபிக்கிறதுக்கோ அவர்களை தூற்றுகிறதுக்கோ அவர்களை தவறாக பேசுகிறதுக்கோ எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். எங்களுடைய நாவு துதிக்கிற நாவினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதன் மூலமாக நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருக்கிறோம். ஏனால் எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எங்களை தீட்டுப்படுத்தாத வரை நாங்கள் குற்றமற்றவர்களாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறோம். இது இப்போ அடுத்ததாய் பார்த்தால் அடுத்ததாக நாங்கள் முதலாவதாக என்ன பார்த்தோம், அப்படியே பார்த்து கொண்டு போனால் இடையில மறந்துடுவோம் என்னத்தை பார்த்தோம் சொல்லி. ஃபர்ஸ்ட் முதலாவது கர்த்தருக்கு முன்பு குற்றமற்றவராக இருக்க முதலாவது என்ன செய்ய வேண்டும், forgiveness, மன்னிக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும், இரண்டாவதா நாங்கள் ஆசீர்வதிக்கிறவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்க இருக்க வேண்டும். அந்த மன்னிக்கிறதோட என்ன இருக்கணும்னு சொன்னா, இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கசப்பான வைராக்கியம், விரோதம் பாராட்டல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நாங்கள் என்னதான் தலைகீழா நின்றாலும் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. எங்களுடைய இருதயத்தில் விரோதமும் வைராக்கியமும் இருக்குமா இருந்தால். சரியா? இப்போ அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் மீறுதல்களை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறது. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம். 2 நாளாகமம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தான். ஆசாரியராகிய சரீரியாவும் அவனோடே கூட கர்த்தரிடத்தில் ஆசாரியரானான். பராக்கியசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய ஊசியாவோடு எதிர்த்து நின்று ஊசியாவோடு கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது ஊசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலேயே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே
குஷ்டரோகம் தோன்றிற்று. இங்கிலீஷில் எடுத்துட்டீங்களா? 2 Chronicles chapter 26. 26 verse 16. But when he was strong, his heart was lifted up to his destruction, for he transgressed against the Lord his God by entering the temple of the Lord to burn incense on the altar of incense. So Azariah the priest went in after him, and with him were 80 priests of the Lord who were valiant men. And they withstood King Uzzah and said to him, "It is not for you, Uzzah, to burn incense to the Lord, but for the priests, the son of Aaron, who are consecrated to burn incense. Get out of the sanctuary, for you have trespassed. You have no honor from the Lord your God." ஆமென். இது இடத்துல நாங்கள் உசியா ராஜா, அந்த இடத்துல உசியா ராஜா வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா, அந்த மிகப்பெரிய தவறை இழைக்கிறார். அதாவது கர்த்தருடைய கட்டளை லேவியர்கள் ஆசாரியர்கள் தான், ஆரோனுடைய சந்ததியினர் தான் என்ன செய்யணும், ஆலயத்தில் கர்த்தருக்கு தூவம் காட்டணும், ஆலயத்தில் கர்த்தருக்கு பலியிடணும். இது வந்து ஆசாரியருடைய வேலை. ஆனால் இவன் யாரு, இந்த உசியா ராஜா வந்து களப்படும் வரைக்கும் அவனுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உதவி செய்தார். அவன் நல்லா வந்து கொண்டிருந்தான். ஆனால் பலப்பட்ட போது அவன் மனம் மேட்டிமையாகினான். மனம் மேட்டிமை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் மீறுதலை கொண்டு வரும். மனசுல மேட்டிமை வருமா இருந்தால் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், நாங்கள் மீற ஆரம்பிப்போம். இந்த இடத்துல இவர் ராஜா என்கிற அந்த மனம் மேட்டிமை, நான் இப்பொழுது ராஜாவாயிட்டேன், நான் இப்போ பலப்பட்டுட்டேன், எல்லாத்துலேயும் நான் தான் இப்போ இந்த நாட்டில் பெருசு என்ற அந்த மன மேட்டிமை என்ன செய்யுச்சு, ஆசாரியர்களை மதிக்காம கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம பலிபீடத்துக்குள்ள நுழைய வைத்தது. இதனால கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுறது. ஆனால் அந்த இடத்துல ஆசாரியர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆசாரியர்கள் எச்சரித்த ஆசாரியுடைய வார்த்தையை கூட அவன் கேட்கல. அவருக்கு கோபம் வந்துச்சு. மற்றவர்கள் எச்சரித்ததுடன் அவருக்கு கோபம் வந்துச்சுது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பல. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யணும், ஆசாரியர்கள் தான் செய்யணும். நம்ம எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பலமானவர்களாக இருந்தாலும், கர்த்தர் செய்யாத என்று சொல்ற விஷயத்தை செய்யக்கூடாது. கர்த்தர் செய்ய என்று சொல்ற விஷயத்தை செய்ய வேணும். அப்படி செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அதுதான் ஆண்டவர் மீறுதலாய் பார்க்கிறார். அடுத்ததாக தான் பாருங்க, 1 சாமுவேல் 15வது அதிகாரம். அதில் வந்து அமலேக்கியர்களோடு சவுல் போருக்கு போகிறார். போகிறதுக்கு முன்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் அதில் எதையுமே எடுக்கக்கூடாது, அமலேக்கியர்களோட போரில் வந்து நீங்கள் எதையுமே தொடக்கூடாது, எல்லாத்தையும் அழியுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி சாமுவேல் சொல்லி அனுப்புகிறார். வாசிக்கிறீங்களா? அடுத்து 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 15வது வசனம். அதுக்கு முன்னுக்கு இருந்து வாசிங்க. 13வது வசனம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினீர் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிறது ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள், ஆடுகளில் நலமானவைகளையும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். Blessed are you of the Lord, I have performed the commandment of the Lord. But Samuel said, what then is this bleating of sheep in my ears and lowing of oxen that I hear? And Saul said, they have bought them from the Amalekites, for the people spared the best of the sheep and oxen to sacrifice to the Lord your God, and the rest we have utterly destroyed. Then Samuel said to Saul, be quiet, and I will tell you what the Lord said to me last night. Amen. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி அனுப்புகிறார் என்னது, அதில் எதுவுமே எடுக்காதீங்க, அமலேக்கியரோட போர் செய்யும் போது எல்லாத்தையும் அழித்து போட்டு வாங்கன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே சவுல் என்ன பதில் சொல்கிறாம, சாமுவேல் கேட்கும்போது என்ன சத்தம் கேட்குது, ஆடு மாடெல்லாம் சத்தம் கேட்குது, இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறார், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள்.
கர்த்தருடைய பெயரை சொல்லி மீறுதல். ஆண்டவர் செய்யாத என்று சொல்கிற விஷயத்தை நாங்கள் ஆண்டவருக்காக கூட செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் அதை என்ன செய்ய, அதை சவுல் என்ன செய்யறா, தன்னை கவர் பண்ணுறார் தான் செய்ய. ஏண்டா அவர்களுக்கு அதில் முன்னுக்கு வசனம் சொல்லுது, நலமானவைகளை அழித்து போட மனம் இல்லாமல் அதை எடுத்து கொண்டு வராங்க. அப்போ கூடாது, சரியில்லை, இதெல்லாம் நம்மளோட பாவனைக்கு உதவாதுன்றத என்ன செய்கிறாங்க, அழிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒன்றையும் தொடாத எல்லாத்தையும் அழிச்சிட்டு வான்னு சொல்லி. சரியா? இப்போ இதில் நியாயம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சவுலுக்கு. அதுக்கு என்னது, நல்லது தானே, இப்போ கர்த்தருக்கு பலியிடத்தானே கொண்டு வந்தேன். இல்லை, ஆண்டவர் நோ என்று சொன்னால் நோ தான். ஆண்டவர் செய் என்று சொன்னால் செய்தே ஆக வேணும். அதில் நாங்கள் நியாயம் கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல சவுல் செய்கிற மிகப்பெரிய தவறு, கர்த்தர் சொல்கிற காரியத்தை மீறுறார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார், ஆண்டவரை தான் கவர் பண்ண, ஆண்டவருக்காகத்தான் நான் இது செய்தேன், ஆண்டவருக்காகத்தான் இது, நம்ம வேறு என்னத்துக்காகவும் செய்யலாம், ஆண்டவருக்காகத்தான் செய்கிறேன். இப்போ நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் சொல்லுவோம் இல்லை, நம்ம ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே செய்து போட்டு கடைசி சொல்லி இது நான் ஆண்டவருக்காக தான் செய்தேன், நான் இதுக்கு ஆண்டவருக்காகத்தான் செய்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் செய்யாத என்று சொல்கிற விஷயத்த நீ செய்யாத, செய் என்று சொல்கிற விஷயத்த செய். இதுதான் ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது. அதுதான். இப்போ நோவா பார்த்தீங்க சொன்னால் பேழையை கட்ட சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நோவாட காலத்தில் இந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக மழை என்ற ஒரு சாமான் வந்ததில்லை இல்லையா? ஆண்டவர் நீரை மேலையும் கீழையும் பிரிக்கிறார், வானத்துக்கு மேலேயும் கீழையும் பிரிச்சிருக்கிறார். ஒரு எங்கள் அந்த அதாவது இந்த உலகத்தை சுற்றி வானத்தை சுற்றி ஒரு நீர் பேழை தான், நீர் ஒரு நீர் தான் தண்ணீர் தான் ஒரு லேயராக இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இவர்கள் மழையை காணாதவர்கள், எந்த காலத்துலையும் மழை பெய்யலை அந்த நேரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் பெரும் மழையை வர வைக்க போகிறேன் என்று சொல்லும்போது நோவா கேள்வி கேட்கல, இப்படி அப்படி ஒரு சாமான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கல. சரி ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்குமென்னு சொல்கிறது அவருடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்கிறார், வேறு மழையை வர வைக்க போகிற, நீ ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லி. ஆனால் அதை அவர் என்ன செய்கிறார் சொன்னால், பேழையை கட்டுறது மட்டுமில்லை, அவர் பிரசங்கிக்கிறார் மக்களுக்கு. நான் மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை நம்பலை, அவரை பார்த்து கேள்வி செய்கிறாங்க. என்ன இப்போ மழை அது என்ன அப்படின்னா என்ன, மேலே இருந்து தண்ணி வருமா, எங்கே இருந்து வரும் மேலே இருந்து தண்ணி அப்படின்னு சொல்லி ஆக்கள் மற்றவர்கள் அவரை நம்பலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், பிரளயத்தில் யாருமே தப்ப முடியாமல் போயிட்டு, யாராவது ஒருவர் அந்த வார்த்தையை நம்பி மனம் திரும்பி ஆண்டவருக்கு எதிராக நான் தப்பு செய்கிறேன், இதனால் ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை ஆண்டவர் கொண்டு வரப்பான்னு சொல்லி யாராவது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இருந்தால் அவர்கள் தப்புவிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் மட்டும்தான். அதனாலே ஆண்டவர் அவர்களை தப்புவிக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசே ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டார். ஒரு இடத்துல தண்ணி கண்மலையை பார்த்து அடி என்று சொல்கிறார். ஆனால் இவர் செய்கிறார், கோவத்தில் 2 தடவை அடிக்கிறார். அவ்வளோதான். பெரிய என்ன அதில் என்ன பிழை இருக்குது, அவருக்கு அடின்னு சொன்னார், அவரை என்ன 2 தடவை அடிச்சிட்டார், அவ்வளோதானே. கர்த்தர் செய்யாது என்று செய்யன்னு சொல்கிறத மட்டும்தான் நம்ம செய்யணும். சரி பிழை அதுக்கு அடுத்த கட்டம். ஆண்டவர் செய்யன்னு சொன்னால் அதை செய்ய வேணும். ஆண்டவர் இதில் நாங்கள் முந்தி படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்டோரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது எனக்கு எந்த ராஜா எந்த இதுன்னு தெரியலை, மேபி அது ஹிட்லர் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மிலிட்ரி இதில் கரெக்டாக தெரியாது, ஹிட்லரானு தெரியாது, பிள்ளையான தகவலை சொல்லக்கூடாது. ஆனால் இவர் என்ன செய்யறாரு சொன்னால், சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அப்படியே நிறுத்திட்டு மார்ச்சிங் செய்து கொண்டு இருக்கும் போது சோல்ஜர்ஸ் அதாவது இராணுவத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், சொல்கிறதுக்கு எதிர்மாறாக எதுவுமே செய்ய முடியாது, சொல்கிறத அப்படியே செய்ய வேண்டும். சரியா? அதை சொல்கிறது ஆர்டர் கேரி அவுட், சொல்கிறத அப்படியே செய்ய வேண்டும். இப்போ மார்ச்சிங் நடக்குது, அவங்க மார்ச்சிங்கில் முன்னால் ஃபோர்வர்ட் சொல்லிட்டு இருக்கிறாருங்க, அவங்க போய்கொண்டிருக்காங்க, லெஃப்ட் ரைட் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலைப்பகுதி வருகுதாம். அந்த மலைப்பகுதியில்
அங்கால போனால் அவங்க விழுவாங்க. ஆனால் இந்த சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, இவங்க நிப்பாட்டல, அவங்க சோல்ஜர்ஸ் போய் விழுகிறாங்களாம், ஏன்னா யாருமே அந்த இடத்துல நிற்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இது சரியா பிள்ளையான்றது அடுத்த கட்டம். ஆனால் ஓர்டர் கேரி அவுட், அதாவது சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறதுன்றது இராணுவத்தில் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு உதாரணமாக இந்த கதையை சொல்லுவாங்க. அதே போல கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படிவு மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிக முக்கியமான ஒன்று. அது சரி பிழை அதை பற்றின ஆராய்ச்சி எல்லாம் அடுத்த கட்டம். செய் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும், செய்யாத என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் 2 மரங்களை வச்சுட்டு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன சொல்றாங்க, இந்த பழத்தை நீ சாப்பிடாத, அவ்வளவுதான், இந்த பழத்தை நீ சாப்பிடாத, இந்த பழத்தை நீ சாப்பிட்ற நேரத்தில் நீ சாகவே சாவாய். இப்போ ஆதாம் கேட்குறார் ஏவாள்கிட்ட, இது ஆதாமில் ஆண்டவர் கேட்குறார் ஏவாள்கிட்ட, ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டாய்? அது எப்படி இருந்துச்சு? பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சாப்பிடாது. அது பார்வைக்கு அழகாக இருக்கட்டும், புசிக்கிறதுக்கு நல்லதாகவே இருக்கட்டும், ஆரோக்கியமானதாக கூட இருக்கட்டும், அல்லது உடம்புக்கு நல்ல சக்தியை தரக்கூடிய சாப்பாடாக கூட இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சாப்பிடாது. அவ்வளவுதான். அதை மீறினா அது மீறுதல். ஆண்டவர் சொல்லுறதை செய்யலைன்னு சொன்னால் அது மீறுதல். கர்த்தர் மீறுதலை ஏற்றுக்கொள்றதில்லை. இதே போல இன்னொரு ஸ்டோரி நாங்கள் பார்க்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் அடுத்து வாசிங்க யாராவது. லேவியராகமம் 26வது வசனம். இருபத்தி 6வது அதிகாரம் 1வது வசனம். You shall not make idols for yourself, neither a carved image nor a sacred pillar shall you rear up for yourselves, nor shall you set an engraved stone in your land to bow down to it, for I am the Lord your God. ரைட். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சுரூபங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம், விக்கிரகங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்றார். ஆனால் நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. 1லேருந்து வாசிங்க. நியாயாதிபதிகள், Judges chapter 17 verse 3. So when he had returned the 1100 shekels of silver to his mother said, I have wholly dedicated. 1லேருந்து வாசிங்க. Now there was a man of a mountain of Ephraim whose name was Milcah. And he said to his mother, the 1100 shekels of silver that were taken from you and on which you will put a curse, even saying it in my ear, here is the silver with me, I took it. And his mother said, may you be blessed by the Lord, my son. So when he had returned the 1100 shekels of silver to his mother said, I have wholly dedicated the silver from my hand to the Lord for my son, to make a carved image and molded image. Now therefore I will return it to you. ஆமாம். தமிழில் வாசிக்கிறீங்களா? 17 17. எப்ராஹிம் மலை தேசத்தனாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டே, அதை குறித்து என்ன என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திருப்ப கொடுத்தான். அவள் வெட்கப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த அந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கு கொன்று நியமித்தேன். இப்போதும் அதை உனக்கு திருப்ப கொடுக்கிறேன் என்றாள்.
ஆமாம். இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மீகா எப்ராஹிம் தேசத்தில் மீகா என்ற ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அம்மா என்ன செய்கிறான்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருக்கான். சரியா? நீ வெள்ளி காசு சேர்த்து வைத்திருக்கிறான். எல்லாமாக 1100 வெள்ளி காசு சேர்த்து வைத்திருக்கிறான். இப்போ இந்த மகன் என்ன செய்கிறான்னு சொன்னால், எல்லாரையும் விட பெரிய தில்லாலங்கடி அம்மாவோட காசையை திருடிட்டார். இப்போ அம்மாவுக்கு தெரியாத யார் திருடினன்னு சொல்லி அம்மா தெரியாமல் சாபம் போடுறா. யார் எடுத்தானோ அவன் நாசமாக போக, அவனோட குடும்பமே விளங்காது, அதோ இதோன்னு சொல்லி கண்டபடி சாபம் போட்டுட்டா. இவனால் அதை தாங்க முடியலை, கேட்டுக்கொண்டதுனால தாங்க முடியலை. ஐயையோ இந்த காசை வச்சிருக்கிறது, பேசாமல் திருப்பி கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அதான் அவன் சொல்கிறான், அம்மா என் காதுக்காக நீ சபிச்சியே, அந்த காசை நான் தான் எடுத்தேனா இந்த அப்படின்னு சொல்லி. இப்போ அம்மாவுக்கு என்ன இருக்கு, ஐயையோ நான் யாரை சபிச்சிட்டேன், என் மகனை சபிச்சிட்டேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆடடாக்கன்னு சாபத்தை எல்லாம் முறியடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னுட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறான்னு சொன்னால், அவன் அந்த 1100 வெள்ளி காசை தன் தாயிடத்து திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். யாருக்கென்று நியமித்தாராம்? காசு கர்த்தருக்கென்று. கர்த்தருக்கென்று சேர்த்து வச்ச காசு எதுக்கு? சுரூபங்களை உண்டு பண்ண. ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறது இல்லையா? ஆண்டவர் what was the commandment? ஐடல்ஸை செய்ய வேண்டாம், உனக்கு சுருவங்களை உண்டாக்க வேண்டாம். ஆனால் அம்மா காசு எதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொன்னால், என் மகனுக்காக கர்த்தருக்கென்று சுருவங்களை உண்டு பண்ண செய்து வைத்திருக்கிறார். இப்படி தான் நாங்கள் எங்களை கவர் பண்ணுறோம். செய்கிற தப்பையெல்லாம் செய்துட்டு நாங்கள் ஆண்டவருக்கென்று தான் இதை செய்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் அதையெல்லாம் நான் ஏன் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லி நாங்கள் எங்களை கவர் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. கட்டளை தான். செய்யாத என்ன செய்யக்கூடாது, செய்ய செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் நாங்கள் எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம்? எதுக்காக நாங்கள் சர்ச்சுக்கு வர்றோம்? வர்ஷிப் பண்ணுறதுக்கு, ப்ரே பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் மேலால் நாங்கள் வர்றோம் என்னன்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுது சர்ச்சுக்கு வர சொல்லு. சபை கூடுதலை விட்டு விட வேண்டாம். வேதம் என்ன சொல்லுது? சபை கூடுதலை விட்டு விட வேண்டாம்னு சொல்லி சொல்லுது. அப்போ கட்டளை என்ன? சபை கூடுதலை விட்டு விட வேண்டாம். அது என்ன காரணமாயிருந்தாலும் சபை கூடுதலை விட்டு விட வேண்டாம் என்றது. செய் என்றால் செய். சபை கூடுதலை விட்டு விடாத என்று சொன்னால் விட்டு விடாத. சபைக்கு போகாமல் விட்டுட்டு நாங்கள் 1000 காரணம் சொன்னாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. நாங்கள் சொல்லுவோம், எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு எந்த காருக்கு டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை. அது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நான் போகலை, என்கிட்ட காசு இல்லை போகிறதுக்கு. ஆண்டவர் சொல்ல சபை கூடுதலை விட்டு விடாது. ரீசன் தேவையில்லை. ஆண்டவர் ரீசனை விரும்புறதில்லை. செய்யாதன்னா செய்யாத, செய்யண்டா செய். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கேட்க செவியுள்ளவர் கேட்க கடவுள். கர்த்தர் என்ன சொல்றாரு சொன்னா, மீறுதல்களை அவர் விரும்புறதில்லை. நாங்கள் மீறும்போது கர்த்தருக்கு முன்பு குற்றமுடையவர்களாய் நிற்கிறோம். ஆண்டவர் ஏன் ரத்தம் சிந்துகிறார்? எங்களை குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பதாக நிறுத்துறதுக்கு. ஆனால் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு இணங்காதவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கும்போது நாங்கள் குற்றமுடையவர்களாகிறோம். ஆகவே ஆண்டவர் சிந்தின ரத்தத்துக்கு பிலாத்து என்ன சொல்றாரு? இவரில் ஒரு குற்றத்தையும் காணோம், இந்த இரத்த பலி என்னில் வர வேண்டாம்.
இப்போ இந்த இரத்த பலி யார் மேலே வரப்போகுது? அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் அந்த இரத்தத்தை அவர் எதுக்காக அந்த இரத்தம் சிந்தினாரோ அதன்படி நாங்கள் நடக்காத போது அந்த இரத்த பலி யார் மேலே வரப்போகுது? எங்கள் மேலே தான் வரப்போகுது. ஏன்னா அவருடைய நோக்கம் முழுக்க இது எங்களை குற்றமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துறது. ஆனால் நாங்கள் அதை அந்த தியாகத்தை அந்த ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்த அந்த இரத்தத்தை நாங்கள் மதிக்கலைன்னு சொன்னால் அது எங்களை குற்றமுடையவர்களாய் மாற்றுகிறது. ஆமென். இப்போ அடுத்ததாய் பார்க்கலாம். ஆமென். அடுத்ததாக கடைசியாக நாங்கள் இதை பார்த்து முடிக்கலாம். ஆண்டவர் 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 3வது வசனம். So he came to the sheepfolds by the road, and there was a cave, and Saul went in to attend his needs. David and his men were staying in the recess of the cave. And the men of David said to him, "This is the day which the Lord has said to you. Behold, I will deliver your enemy into your hand, that you may do to him as it seems good to you." And David rose and secretly cut off a corner of Saul's robe. தமிழ் எடுத்தாச்சா? 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். சரியா? இப்போ இது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும், சவுல் தாவீதை கொல்றதுக்கு துரத்தி கொண்டே தெரிகிறார். சரியா? தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே திரிந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் 2 சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். சவுலை கொல்லக்கூடிய 2 சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைக்கிறது. ஆனால் தாவீது அந்த இடத்துல என்ன செய்கிறான்னு சொன்னால் அது செய்ய மாட்டார். அவரோட கூட இருக்கிற சொல்கிறாங்க, இதோ உனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, உன்னுடைய எதிரியை ஆண்டவர் உண்ட கையில் ஒப்பு கொடுத்துட்டார் என்று சொல்கிறார். அதே மாதிரி நாங்கள் அது 26வது அதிகாரத்தில் 7வது வசனம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினார். அதாவது 1வது வசனத்தில் அவர் சவுல் மலம் கழிக்கிறதுக்காக வெளியில வார அந்த இடத்துல இவங்க பதினி இருக்கிறாங்க, மறைந்து இருக்கிறாங்க தாக்குறதுக்கு. ஆனால் தாவீது என்ன செய்யறாரு சொன்னா மெதுவா போய் அவருடைய சால்வேன் ஒரு தொங்கலை மட்டும் வெட்டிட்டு வந்துடுறார். சால்வையை ஒரு தொங்கலை வெட்டிட்டு வந்த தாவீதுக்கே சால்வையை வெட்டிட்டு வந்ததுக்கே நெஞ்சு படக்குன்னு அடிக்குது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். கொல்லலை தாவீதை, சவுலை கொல்லலை, சவுலை தாக்கலை. என்ன செய்யறான்னு சொன்னா அவருடைய சால்வையில் தொங்கலை தான் வெட்டிட்டு வர. அதுக்கே இருந்து அவருக்கு நெஞ்சு அடிக்குது. நான் அபிஷேகம் பண்ணின கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே நான் கையை வச்சிட்டேன். அது நம்முடைய எதிரியாகவே இருந்தாலும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறவர்கள் மேலே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே நாங்கள் கை போடக்கூடாதுன்னு சொன்னால் கையால் அடிக்கிறது இல்லை, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புறது. தாவீதுக்கு பெரிய விஷயம் இல்லை, சவுலுக்கு விரோதமாய் எழும்புறது. ஏனென்றால் தாவீது பராக்கிரமசாலி. கோலியாத்தை கல்லால் எறிஞ்சு விழுத்தினாரு, அது எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்பதாக அதில் வசனம் சொல்லப்படுது. அவர் தாவீது சொல்கிறாரு, சின்ன பையனை, அதாவது அதுக்கு முன்னுக்கு கோலியாத்தை விழுத்துறதுக்கு முன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆடுகளை பிடிக்க வந்த சிங்கத்தை என்ன செய்கிறாராமா, அவர் வாயை கிழிச்சு விடுறாராமா. அவ்வளவுத்துக்கு தைரியசாலி, பராக்கிரமசாலி. ஆனால் சவுலை அவர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்த்து தாக்குதல் செய்ய மாட்டார். எந்த இடத்துலையுமே தப்பி ஓடுவார். அவர் அடிக்க வாரானதெல்லாம் தப்பி ஓடுவாரே தவிர எந்த இடத்துலையுமே சவுல் மேல் அவர் கையை போட்டதில்லை. அதாவது 26வது வசனம், 26வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க யாராவது. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9வது வசனம்.
கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். தாவீதுக்கு தெரியுது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணதற்கு மேல கையை வச்சா நான் குற்றவாளி ஆகிறேன், கர்த்தருக்கு முன்பதாக நான் குற்றமுடையவனாகிறேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் எழும்புறது குற்றம் என்று எங்களுக்கு வேதம் எடுத்து சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், நிறைய யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம், பரிசுத்தவான்களுக்கு எதிராக என்று சொல்லப்படுகிறத விட நிறைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும். யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் 100% பரிசுத்தவான்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் குற்றமுடையவர்களாகவும் இருக்கட்டும். அது யாருடைய வேலை? அவர்களை நியாயம் தீர்க்கிறது ஆண்டவருடைய வேலை. மோசே என்ன செய்யறாரு சொன்னா, புறஜாதி பெண்ணை திருமணம் செய்யறார். ஆனா ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறார் சொன்னா, நீங்க புறஜாதியரோடு இணைக்கப்பட வேணாம்னு சொல்றார். ஆனால் மோசே புறஜாதியிடத்தில் திருமணம் செய்கிறார். இதனால என்ன நடக்குது சொன்னா, ஆரோனும் மிரியாமும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். சரியா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தப்பில்லை. என்ன சொன்னால் அவர் செய்தது தப்பு தானே. ஆண்டவர் செய்ய வேணான்னு சொல்ல விஷயத்தை அவர் செய்துட்டார். இதுக்கு எதிராக பேசினது யாருன்னு சொன்னால், மோசேனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும். ஆரோன் ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஆள் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் உனக்காக பேசுவான்னு சொல்லி மோசேக்கு துணையா அனுப்பியிருக்கிற சொந்த சகோதரனை இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறதுக்கு. மிரியாம் பெண்கள்ல முதலாவது தீர்க்கதரிசி, ஃபர்ஸ்ட் உமன் லீடர், எகிப்தியர்களை வழி நடத்தினவர்கள். இவங்க எல்லாம் நேசப்பட்ட ஆட்கள் இல்லை, 2 பேருமே. ஆனால் மோசேக்கு எதிராய் முறுமுறுத்தது, கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால தெரிவு செய்யப்பட்டவரை எதிராக முறுமுறுத்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் வெண்குஷ்டம், அவர்களுக்கு குஷ்டம் வருகிறது அந்த இடத்துல. அப்படி ஆண்டவர் குஷ்டம் அவர்களுக்கு அந்த இடத்துல வருது. ஆண்டவர் அடிக்கிறார் அந்த இடத்துல அவர்களுக்கு. ஆண்டவர் விரும்புறதில்லை. நாங்கள் எவ்வளவு பெரிய ஆக்களாக இருக்கட்டும், எவ்வளவு படித்த ஆக்களாக இருக்கட்டும், கர்த்தருடைய வரம்பற்றவர்களாக கூட இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விரோதமாய் பேசுறதை ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவர்களை நேசிக்கிறார். அவர்தான் அவர்களை அபிஷேகம் பண்ணார், அவர்தான் அவர்களை அழைக்கிறார். சவுலை அபிஷேகம் பண்ண சொன்னது யாரு? ஆண்டவர் தான். அதனால தான் தாவீது பயப்படுறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர்களுக்கு மேல நான் கை போடுறது எனக்கு சரியான விஷயம் இல்லை. நான் கர்த்தருக்கு முன்பு குற்றமற்றவனாக இருக்கணும்னு சொன்னா நான் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தாவீது பயப்படுகிறார். ஆகவே நாங்கள் இந்த நாளில் நாங்கள் நினைக்க வேண்டிய இந்த விஷயம், கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, அவங்க பாவமே செய்யட்டும், அவங்க எப்படி இருந்தாலும் நடக்கட்டும், கெட்டவர்களாகவும் இருக்கட்டும், அது கர்த்தருக்குரிய விஷயம். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் ஆண்டவர் கொடுக்கல. ஆமென். கர்த்தருக்கு முன்பு குற்றமற்றவர்களாக நிற்கணும்னு சொன்னால் முதலாவது மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மன்னித்தால்தான் தேவன் எங்களை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம், ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், ஜெபிக்க சொல்லி. ஆகவே நாங்கள் மற்றவர்களை மன்னித்தால்தான் எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், எங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். அடுத்ததா கசப்பான வைராக்கியம், விரோதம், மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதங்களை ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, எடுத்து போடுங்க. அது எடுத்து போடாத வரைக்கும் அது எங்களை குற்றமற்றவர்களாய் மாற்றாது. ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் குற்றமுடையவர்களாய் இருக்கிறோம். கசப்பான விரோதங்களை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், யுத்தம் பண்ணுறது என்னுடைய வேலை என்று சொல்றார், பழி வாங்குறது என்னுடைய வேலை என்று சொல்றார். நாங்கள் எங்களுடைய போராட்டம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, எங்களுடைய போராட்டம் மாம்சத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல. மனுஷங்களோட போராடாதீங்க,
அது வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். எங்களுக்கு ஒரே ஒரு சத்துரு தான் இருக்கிறார். எங்களுக்கு எதிரியா ஒன்று தான் எதிரி இருக்கிறார். யாரு? பிசாசு, இல்லையா? எங்களுடைய போராட்டம் பிசாசுக்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும். பிசாசு கொண்டு வர காரியங்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி போராடுவோம்? கன் எடுத்தா அல்லது வாள், கத்தி? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். பிசாசுக்கு எதிராக, மனுஷங்களுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், யுத்தம் பண்றது, பழி வாங்குறது என்னுடைய வேலை. உனக்கு எதிராக எழும்புறார்களா, உனக்கு கஷ்டப்படுத்துறாங்களா, உனக்காக வழக்காடுறது என்னுடைய வேலை என்று சொல்ல. நீ இருந்து பாரு, சும்மா இரு, நான் உனக்காக வழக்காடு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ ஆண்டோட வேலையை நாங்கள் கையில் எடுக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் உங்களோட மட்டுமில்லை, என்னுடைய தான் பேசுகிறேன். ஆமென். வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். போராடுறது எங்களுடைய வேலை அல்ல, ஆண்டவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரு சொன்னால், நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு விரோதம் பாராட்டாதவர்களாக இருக்க வேண்டும். மனசுல வைராக்கியம், கசப்பு வைக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பு குற்றமற்றவர்களாக இருக்கும்போது என்ன நடக்குது? எங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுது. கர்த்தருக்கு முன்பு குற்றமற்றவர்களாக இருக்கும்போது என்ன நடக்குது? சேதங்கள் எங்களை அணுகாம இருக்குது. இந்த ரெண்டும் நடக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும்? இது கர்த்தருக்கு முன்பு குற்றமற்றவர்களாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோமோ, மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், விரோதம் பாராட்டவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை மீறாதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மீறுதல்களை ஏற்றுக்கொள்றதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மீறாதவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசாதவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விசை ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி கேட்ட வசனத்துக்காக இருதயத்தில் பாரப்பட்டு யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக குற்றமே, ஏன்னா நீங்க பரிசுத்த ரத்தத்தை நீங்க எங்களுக்காக சிந்தினீங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க. இயேசுப்பா, நீங்க மனுஷனாய் இந்த பூமியில அவதரித்த ஆண்டவரே, எல்லா பாடுகளையும் நிந்தனைகளையும் நீங்க சுமந்தீங்க. ஏனென்றால் எங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்துறதுக்காக. கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, அந்த காரியத்தை, அந்த நாங்கள் குற்றமற்றவர்களாய் நீர் நிறுத்துறதுக்கு நீர் ஆண்டவரே சிலுவையிலே அடிக்கப்பட்டீரே ராஜா, அதை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டுமாய் இருந்தால் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். எங்களுடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை குற்றமற்றதாய் நாங்கள் காக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இயேசுப்பா, யாராவது குரலை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இன்றைய நாளுமாக ஆண்டவரே, நாங்கள் ஒரே குடும்பமாக சேர்ந்து அப்பா இந்த இடத்தில் துதிக்க ஆண்டவரே, உம்மை உயர்த்த ஆண்டவரே தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, நீர் அபிஷேகித்த ஆண்டவரே எந்த மனுஷன் மீதும் அப்பா நாங்கள் குறைகள் பிடிக்காதபடிக்கு அப்பா, நாங்கள் ஆண்டவரே குற்றமுள்ளவர்களாக ஆகாதபடிக்கு அப்பா, நாங்கள் அதை காத்துக்கொண்டு ஆண்டவரே உமது வார்த்தையின்படி நடக்க அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் செய்கிற காரியங்களை ஆண்டவரே, நீர் எதை சொல்லுகிறீரோ ஆண்டவரே அதை மட்டும் நாங்கள் செய்யத்தக்கதாக அப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க அப்பா. நீர் ஆண்டவரே தடுக்கின்ற ஆண்டவரே காரியங்களை நாங்கள் மேற்கொண்டு செய்யாதபடிக்கு அப்பா நீர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமது கட்டளையின்படி அப்பா, நாங்கள் உமது தீர்மானத்தின்படி ஆண்டவரே நீர் எதை செய்ய சொல்லுகிறீரோ அப்பா அதை நாங்கள் செய்ய நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக ஆண்டவரே நாங்கள் எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு அப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக அப்பா ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் எதிர்கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசாதபடிக்கு அப்பா
நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே அவர்கள் செய்தவற்றை அப்பா நீரே ஆண்டவரே நீர் தீர்மானிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய குற்றங்களை அப்பா நீர் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே தண்டிக்காதபடிக்கு அப்பா நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள அப்பா நீர் எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஜெபம் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நாள்தோறும் உடைய வார்த்தை என்ற மன்னாவினாலே எங்களுக்கு ஆண்டவரே ஆத்துமாவுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையின்படி ராஜா நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த பலத்தை அந்த தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. ஆண்டவரே நாங்கள் பலவீனமானவர்கள் ராஜா. கர்த்தாவே எங்களுடைய பலவீனத்தினாலே ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் இருதயத்துல கசப்பும் விரோதமும் ஆண்டவரே அப்பா குடிகொள்ளுகிறதா இருக்கிறதே ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு பலத்தை கொடுங்கப்பா. மற்றவர்களை நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து மன்னிக்கும்படியாய் ராஜா, எங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை விரோதங்களை எடுத்து போடும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசி இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தை 20, 30, 60, 100 ஆண்டவரை எங்களுக்குள்ளே பலன் கொடுக்க நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சொல்லுமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.